இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1914ஆம் ஆண்டு அகத்தா கிறிஸ்டி எழுதின முதல் டிடெக்டிவ் நாவல். இந்த நாவல்ல தான் உலக புகழ் பெற்ற எர்குல் பெரோன்ற கேரக்டரை உருவாக்குறாங்க. இந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல அகத்தா கிறிஸ்டி சில ஒரிஜினல் கேரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்குறதா சொல்றாங்க. முக்கியமா எர்குல் பெரோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன். நல்ல விளக்கெண்ணெய் வச்சு சீவன மீசை, கொஞ்சம் கூட தூசி படாத கோட்டு. அப்படியே தூசி பட்டுடுச்சுன்னா அவ்வளோதான், கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாரு. முக்கியமா பொருள்கள் கலந்து கிடந்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுவுமே வரிசையா இருக்கணும். அதாவது கொஞ்சம் ஃபோபிக் அண்ட் அப்சசிவ் நேச்சர்னு சொல்லலாம். இந்த கதை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் நடக்குது. போர்ல அடிபட்ட மிலிட்டரி ஆஃபீஸர் ஆஸ்டிங் அவரோட ஃப்ரெண்டு ஜான் வீட்டுக்கு போறாரு. ஜான் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. கண்ணாடி போட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்காங்களே, இவங்க தான் ஈவு. ஜான் அம்மாவோட ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு. இது ஜானோட அம்மா எமிலி. இந்த பக்கத்துல ஒரு மண்டையை உட்காந்துருக்காங்க, இவன் பேர் ஆல்ஃபர்டு. எமிலி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, அதாவது ஜானோட ஸ்டெப் ஃபாதர். எமிலிக்கு 2 பசங்க, 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்தவங்க. சில மாதத்துக்கு முன்னாடி தான் எமிலி இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவன் 20 வயசு இளையவன். ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணதால ஜானுக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு தான் இருப்பான். இவங்க தான் மேரி, ஜானோட ஒய்ஃபு. இவங்க ஒரு ஃபார்மர். இவர் தான் ஜானோட தம்பி லாரன்ஸு. இன்னும் கல்யாணம் ஆகலை. இவர் ஒரு மிலிட்ரி டாக்டர். அவர் கூட வர்றது சிந்தியா, எமிலியோட ஃப்ரெண்டோட பொண்ணு. நர்ஸ் வேலை செய்கிறாங்க. சிந்தியா அப்பா போரில் இறந்ததால எமிலி தான் இப்போ சிந்தியாவை பார்த்துக்கிறாங்க. ஃபேமிலியாக எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மண்டையம் பண்ணுற வேலையை பாருங்க. அந்த தலானியை தூக்கி எமிலிக்கு முதுகு பின்னாடி வைக்கிறா. இது ஜானுக்கு பொறுக்க முடியாது. மூஞ்சில கடுகு வெடிக்குது. இந்த மண்டையை அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே எங்கள் அம்மா என்னை யாரும் பார்த்துக்கிறது இல்லை, சொத்துல வேற பாதி எழுதி வச்சிருக்காங்க, இப்படிலாம் புலம்பிட்டு இருக்கான் ஆஸ்டிங்ஸ் கிட்ட. கொஞ்ச நேரத்தில் இந்த ஈவுக்கும் மண்டையனுக்கும் பெரிய சண்டையாகி ஈவு பொட்டி பொட்டிக்கெல்லாம் தூக்கிட்டு வீட்டை விட்டு போக ரெடி ஆகிட்டா. உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, உங்கள் அம்மா கட்டிருக்காளே இந்த மண்டையை சாதாரண அளவு, அவங்க ஃப்ராடு பைய, உங்கள் அம்மாவை கொன்னாலும் கொண்டுடுவான் அப்படின்னு போகிற போக்குலேயே ஒரு குண்டை தூக்கி போட்டு போகிறா ஈவ். மேலே இருந்து அந்த மண்டையை அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நைட் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஈவ் வீட்டை விட்டு போனதால சம சோகமாக இருக்காங்க. மண்டையை மட்டும் சந்தோஷமாக பூந்து விளாட்றான். பாவம், அவருக்கும் பசிக்கும்ல. அடுத்த நாள் ஆஸ்டிங்ஸ் கடைக்கு போகிறான். கடையில் எதிர்த்து நம்ம எர்குல் பைரோவை பார்க்குறான். ஆஸ்டிங்ஸ்க்கும் பைரோவுக்கும் பெல்ஜியத்திலே இருக்கும் போதே நல்ல பழக்கம். இவர் ஒரு கேஸ்ல இருந்து பைரோ தான் காப்பாத்திருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம் எமிலி யாரையோ விட்டு கிளி வெளியில கிழிச்சிக்கிட்டு இருக்கா. கதவுக்கு வெளியே வேலைக்காரியும் வீட்டுக்கு வெளியே மேரியும் கேட்குறாங்க. நம்மளுக்கு எமிலி பேசுற வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. அவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதாவது பொண்டாட்டியை ஏமாத்துறேன், புருஷனை கூப்பிட மாட்டான், யாரை கேட்டு இவ்வளோ பணம் கொடுத்த, உயிரை மாத்திருவேண்டா, இப்படி போல வார்த்தைகள்லாம் வெளியே கேட்குது. எமிலி தான் ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து வேலைக்காரர் நிற்க பார்த்துட்டு எனக்கு ஸ்டாம்ப் இம்மிடியேட்டாக வேணும், ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் வேலைக்கார்ட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம லாரன்ஸும் சிந்தியாவும் வெளில போகிறவங்க உள்ளே வராங்க. என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு இம்மிடியேட்டாக படுக்கணும், ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு எமிலி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எமிலிக்கு ரொம்ப சாப்பிடவே பிடிக்கல. அதனால எனக்கு காஃபி கொண்டு வா அப்படின்னு சிந்தியாட்ட சொன்னதால சிந்தியா காஃபி கொண்டு போகிறாங்க அவங்க ரூமுக்கு. அப்போ ரூமில் எமிலி ஒரு லெட்டர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த லெட்டரை பார்த்து கண் கலங்கிட்டு வேற இருக்காங்க. எமிலியை பார்த்தோன்னா அந்த லெட்டரை மறைச்சு வைக்கிறாங்க. சிந்தியாவை அப்படியே காஃபி இங்கே வைக்க சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபயர் பிளேஸில் நெருப்பு பற்ற வைக்க சொன்னாங்க. எமிலி சொன்ன மாதிரி விளக்க பற்ற வச்சுட்டு சிந்தியா அங்கேருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணால் இங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரேன், ஒரு அக்கௌண்ட் விஷயம் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி மண்டே ஏதோ சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கு ஜான் ஆஸ்டிங்ஸ் சொல்கிறான், இந்த மண்டே எங்கே போகிறான்னு தெரியுமா, பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணோட இவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், அது எவ்வளோத்துக்கு உண்மைன்னு தெரியல, அங்கே தான் போகிறான் போல் இருக்கு அப்படின்னு ஜான் சொல்கிறான் ஆஸ்டிங்ஸ் கிட்ட. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. ஒரு விடிய காத்தா ஒரு 5 மணிக்கு ஒரு அலறல் சத்தம், கதவை உடைக்கிற சத்தம் கேட்குது ஆஸ்டிங்ஸ்க்கு. ஆஸ்டிங் எந்திரிச்சு போய் பார்க்குறான். எமிலி ரூமை குடும்பமே சேர்ந்து உடைக்க பார்க்குது. அப்புறம் தான் ஆஸ்டிங்ஸுக்கு தெரியுது உள்ள இருந்து எமிலி கத்துறாங்க. இவங்க கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க, ஏன்னா உள்தாப்பா போட்டிருக்கு. அந்த ரூமுக்கு 2 கதவு இருக்கு. ஒரு கதவு மண்டே ரூம் வழியா போகலாம், இன்னொரு கதவு சிந்தியா ரூம் வழியா போகலாம். முதல்ல ஆல்ஃபர்டு கதவை போய் திறக்க பார்க்குறாங்க. ஆல்ஃபர்டு அந்த கதவை லாக் பண்ணிட்டு எங்கேயோ வெளியே போயிட்டான்னு சொன்னால அவன் நைட்டுக்கு வரவே இல்லை. அதனால அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போ சிந்தியா ரூமுக்கு போகிறாங்க. அங்கே மேரி நிற்கிறா. மேரி ஒரே வார்த்தை சொல்லிட்டா, கதவு பூட்டி தான் இருக்குது, இந்த பக்கமாக ஒன்றும் பண்ணல, இவ தூக்க மாத்திரையை போட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. வேற வழியே இல்லை, வாடா போய் கதவை உடைக்கலாம்னு சொல்லிட்டு கதவை உடைக்கிறாங்க. ஒரு வேலைக்காரி தகவலும் ஓடி போயிட்டு டாக்டரை கூப்பிட்டு வேலைக்காரி ஓடுறா. இங்கே இவங்க கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. கதவையும் உடைச்சிடுறாங்க. உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போனால் எமிலி ரொம்ப வேகமாக மூச்சு விடுறாங்க. கொஞ்சம் பிராந்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறான் ஜானு. அதை கொஞ்சோண்டு ஒரு சிப்பு கொடுக்குறாங்க. லாரன்ஸ் எமிலியை பார்க்காம தள்ளி இருக்கிற ஃபயர் பிளேஸே பார்க்குறான். இதை ஆஸ்டிங் நோட் பண்ணுறான். மேரியை பார்த்தா அங்கேருந்து தூரமாக நின்றுக்கிட்டு கிட்டே வராத அளவுக்கு ஏதோ பயந்து நிற்கிறா. அப்போ தான் டாக்டர் உள்ளே வராரு. கொஞ்ச நேரத்தில் எமிலி ஆல்ஃபர்டுன்னு அந்த மண்டையம் பேரை சொல்லிக்கிட்டே இறந்துடுறாங்க. டாக்டர் எமிலி ரூமுக்கு கதவை பூட்டிட்டு சாவியை ஜான் கிட்ட எடுத்து கொடுக்குறாரு. எமிலியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்கிறாரு.
அதுக்கு லாரன்ஸ் அம்மா ஹார்ட் அட்டாக்ல தானே இறந்துருக்காங்க, எதுக்கு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணணும் அப்படின்னு கட்டைய போடுறான். சிம்டம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா சிக்னைன் பாய்சன் மாதிரி தான் இருக்கு, அதனால கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றாரு. ரூமுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சாவியை ஜான்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப ஆசிங் சொல்றாரு தன்னோட ஃப்ரெண்டு ஹெர்குல் போயிரோ இருக்காருல, அவர் பக்கத்துல தான் இருக்காரு, அவர் நம்ம பிரைவேட்டா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு ஜானுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. அதுக்கும் லாரன்ஸ் கட்டைய போடுறான். அப்ப ஜான் பிரைவேட்டா பண்ண சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ஆஸ்டிங்ட்ட சொல்றாரு. ஆஸ்டிங்ஸ் வெளியே போகும்போது தான் மண்டேயன் காலையில அப்படியே உள்ள வராரு. அவனை பார்த்துட்டு அவன் பாட்டு தலையை கீழே போட்டு அவன் பாட்டு உள்ள போறான். போஸ்ட்மார்ட்டத்துக்கு எமிலியே எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் ஹெர்குல் போயிரோவை அப்ப ஆஸ்டிங்ஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹெர்குல் போயிரோவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வராரு. நைட்டு நல்லா சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு பைரோ. அதுக்கு அவங்க நேத்து கொஞ்சமா தான் சாப்பிட்டாங்க, நேத்து அவங்களுக்கு ஃபுல்லா மூட விட்டதுனால கொஞ்சமா தான் சாப்பிட்டாங்க, காஃபி தான் குடிச்சாங்கன்னு நினைக்கிறேன்னு ஆஸ்டிங்ஸ் சொல்றாரு. எத்தனை மணிக்கு தூங்க போனாங்க, சவுண்ட் எப்ப கேட்டுச்சு அப்படின்னு பைரோ கேட்கிறாரு. நேத்து 8 மணிக்கு தூங்க போனாங்க, காலைல 5 மணிக்கு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொல்ற மாதிரி ஸ்ட்ரிக்னைன் பாய்சனா இருந்தா ஹெவி மீல் சாப்பிட்டு இருந்தாலே இந்த நேரம் ஜாஸ்தி, இதை எதுக்கும் மைண்ட்ல வை ஆஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு பைரோ. அவங்க சாப்பிடும் போதே இந்த பாய்சன் எடுத்திருந்தாலும் இல்லைன்னா அவங்க காஃபி குடிக்கும் போது இந்த பாய்சன் எடுத்திருந்தாலும் 9 மணி நேரம் ஜாஸ்தி, எதுக்கு பாய்சன் இவ்வளவு நேரம் ஆச்சு ரியாக்ட் பண்ண, இதுதான் பைரோட கேள்வி. ஜானு கிட்ட சாவியை வாங்கிட்டு எமிலி ரூமை இன்வெஸ்டிகேட் பண்றாரு பைரோ. உள்ள போனோடனே அந்த டிஸ்பேட்ச் பாக்ஸ் பாக்குறாரு, அதுல சாவி அப்படியே இருக்கு, அதை லாக் பண்ணி அது சாவியா ஒரு பாக்கெட்ல வைக்கிறாரு. சிந்தியாவோட ரூமுக்கு போற கதவு லாக்ல ஒரு கிரீன் கலர் நூல் பஞ்சு மாதிரி ஏதோ எடுக்கிறாரு. குடிச்ச கொக்கோல கொஞ்சம் சாம்பிள் எடுக்கிறாரு. கார்பெட் மேல காஃபி கப்பு நசுங்கி போய் கிடக்கு, கிட்டத்தட்ட தூளாகி இருக்கு. இதை யாரோ வேணுக்குனுமே செஞ்சிருக்காங்க, இது உடையில நொறுங்கி போய் நசுங்கி போய் கிடக்கு, கிட்டத்தட்ட பவுடர் ஆகி கிடக்கு அப்படின்னு பைரோ சொல்றாரு. அங்க ஃபயர் பிளேஸ் கிட்ட போய் அதை பார்த்துட்டு இருக்காரு. அங்க பொருள் எல்லாம் அலங்கோலமா இருக்கு, அது நேர்படுத்திக்கிறார். கார்பெட்ல கொஞ்சம் காஃபி சிந்தி இருக்கு, அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்புறம் கார்பெட்ல ஒரு ஒயிட் கலர்ல கேண்டில் கிரீஸ் இருக்கிறாரு. அப்போதான் ஆஸ்டிங் சொல்றான், லாரன்ஸ் தான் ஒரு கேண்டில் எடுத்துட்டு வந்தா, அது இல்லாம இங்க பிரச்சனை நடக்கும் போது ஃபயர் பிளேஸே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். பைரோ தெளிவா சொல்லு, ஃபயர் பிளேஸ பார்த்துட்டு இருந்தானா இல்ல அந்த கதவை பார்த்துக்கிட்டு இருந்தானா அப்படின்னு கேட்டாரு. அது எனக்கு சரியா தெரியலன்னு ஆஸ்டிங் சொல்றான். ஆனா லாரன்ஸ் கொண்டு வந்தது பிங்க் கலர் கேண்டில், இங்க கொட்டி கிடக்குறது ஒயிட் கலர், இது வேற அப்படின்னு பைரோ சொல்றாரு. 80 டிகிரிஸ் இருக்க சம்மர் சீசன்ல எதுக்கு அவங்க ஃபயர் பிளேஸ் யூஸ் பண்ணாங்க, ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல அப்படின்னாரு. அந்த ஃபயர் பிளேஸ் கிட்ட போய் பார்த்தா ஒரு பேப்பர் துகள், பாதி எரிஞ்சு போன ஒரு பேப்பர் துகள் கிடைக்குது. அது ஆஸ்டிங் சொல்றாரு, நல்லா உத்து பார்த்துட்டு சொல்றாரு, இதுதான் உயிலோட பாதி காப்பி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பைரோ அந்த வீட்டு வேலைக்காரி கிட்ட போய் இன்டராக்ட் பண்ணாரு. அந்த அம்மா நேத்து 5 மணிக்கு எனக்கு டீ கேட்டாங்க, நான் டீ எடுத்து போய் கொடுத்தேன், அப்ப அவங்க சோகமா இருந்தாங்க, கையில ஒரு லெட்டர் வச்சிருந்தாங்க, அந்த லெட்டரை அவங்க அந்த டிஸ்பேட்ச் பாக்ஸ்ல வச்சாங்க. நான் ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டேன், அவங்க அதுக்கு சொன்னாங்க, எந்த ஆம்பளையும் நம்பாத அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நேத்து அவங்க தூக்க மாத்திரை போட்டாங்களா அப்படின்னு பைரோ கேக்குறாரு. அதுக்கு நேத்து தூக்க மாத்திரை அவங்க கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே தூக்க மாத்திரை காலி, டானிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு டோஸ் இருந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த ஈவ் சண்டை போட்டு போனாங்களே, அந்த ஈவ் அவங்க கிளம்பி உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்தோடனே தாட் பூட் தஞ்சாவூர்னு, இதுக்கெல்லாம் எதுக்கு இன்வெஸ்டிகேஷன், நீங்க டைரக்டா அந்த ஆல்ஃபோட நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே, அவனை தூக்கி உள்ள போட்டு அவனை தூக்கு போடுங்க, அவனை தூக்கி போட்டு மிதிங்க கண்ண அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பைரோ சொல்றாரு, இல்ல எல்லாம் சட்டப்படி ப்ரூஃபோட தான் போகணும், நீங்க இஷ்டத்துக்குலாம் ஒருத்தவங்க மேல பழி சொல்ல முடியாதுன்னு அப்படின்னு பைரோ சொல்றாரு. நீங்க ஆக்ஷன் எடுங்க, இல்ல ஸ்ட்ரெயிட்டா கமிஷனரை பாக்குறேன் அப்படின்னு ஈவு பயங்கரமா குதிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டு குடும்ப வக்கீல் வராரு. அவர்கிட்ட உயிலை பத்திய விஷயம் எல்லாம் பைரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த வீடும் லண்டன்ல இருக்க வீடும் ஜானுக்கும் மத்த எல்லாமே ஆல்ஃபர்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடி எழுதின உயில இருக்கு அப்படின்னு வக்கீல் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. புதுசா ஒரு உயில் எழுதியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, அதை யாரோ கொளுத்தி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த துகள் பேப்பர் பீஸ பைரோ அந்த வக்கீல்கிட்ட காட்டுறாரு. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, நேத்து எமிலி யாருக்கிட்டயோ ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உயில மாத்த பார்த்திருக்காங்க, அது பிடிக்காம தான் யாரோ அவங்கள கொண்டு இருக்கணும் அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு எமிலி ரூமுக்கு போறாங்க. எமிலி ரூமுக்கு போயிட்டு அந்த டிஸ்பேட்ச் பாக்ஸை வக்கீல்கிட்ட கொடுக்கணும்ல, அதுக்காக அவரை அழைச்சிட்டு போறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா அந்த டிஸ்பேட்ச் பாக்ஸை யாரோ உடைச்சிருக்காங்க. அது இல்லாம அங்க பூட்டப்பட்ட கதவு இப்ப திறந்துருக்கு. சரி, யாரோ இந்த வழியா வந்துட்டு போயிருக்கிறதா பைரோ சொல்றாரு. இதுல எவனோ உள்ள பூந்து விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு பைரோ கத்துறாரு. அடுத்த நாள் லோக்கல் கோர்ட்ல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுதான் எல்லாரும் கேள்வியும் கேட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட கேக்குறாரு, 3 கிரெயின்ஸ் ஆஃப் ஸ்டிக்கைன் பாய்சன் பாடியில இருந்துச்சு, கொக்கோ கப்ல சாம்பிள் எடுத்து பார்த்தா அது ஒண்ணுமே இல்ல, கப்பு நொறுங்கி போனதால அதுல ஏதாவது இருக்கமான்னு டிடெக்ட் பண்ணவும் முடியல, ரியாக்ஷன் ஏன் இவ்வளவு டிலே ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தன்னோட வாக்குமூலத்தை கொடுத்தாரு. அடுத்தது லாரன்ஸ் வந்தா. லாரன்ஸ் உள்ள வந்தோடனே அம்மா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருப்பாங்க, அவங்க டானிக்ல ஸ்ட்ரிக்கைன் ஏற்கனவே இருக்கு,
ஸோ அவங்க ஓவர் டோஸ் எடுத்திருப்பாங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க டானிக்கு ஒரு டோஸ் தான் இருந்துச்சுன்னு வேலைக்காரி ஏற்கனவே சொன்னதாக வக்கீல் சொல்றாரு. அதாவது எமிலி சாப்பிடுற அந்த டானிக்ல ஸ்ட்ரிக்கைன் வந்து லைட்டா இருக்கும். அது கொஞ்சமா சாப்பிட்டா மெடிசனு, ஜாஸ்தியா சாப்பிட்டா மறுகையா. அதுக்கப்புறம் மேரியை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மேரி கிட்ட வக்கீல் கேள்வி கேட்டாரு. அன்னைக்கு ஏதோ சண்டை நடந்துச்சாமே, அதோட சாராம்சம் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அன்னைக்கு சண்டை போட்டது என் காதிலே விழுல, யார்கிட்ட என்ன பேசினாங்க எதுவுமே புரியல அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4 வாட்டி அழுத்தி கேட்டோம்னா, ஆமாமா 2 வார்த்தை விழுந்தது, ஆம்பளைங்களை நம்ப வேணாம் சொத்து அப்படின்ற மாதிரி விழுந்துச்சு, அவங்க யார்கிட்ட என்ன பேசுறாங்க எனக்கு சரியா கேட்கல அப்படின்னு மேரி சொல்றாங்க. அடுத்தது ஒரு மெடிக்கல் கடைக்காரனை விசாரிக்கிறாங்க. நீங்க ஏதாவது பில் இல்லாம ஸ்டிக்கைன் பாய்சன் வித்து இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆமா, ரீசெண்டா ஒருத்தருக்கு வித்திருக்கேன், அவர் நாயை சாவடிக்கணும், அதுக்கு எனக்கு ஸ்டிக்கைன் பாய்சன் வேணும், நானும் அன்ஆத்தரைஸ்டா கொடுத்தேன் அப்படின்னு இந்த மெடிக்கல் காரர் சொல்றாரு. அவரை உங்களால அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா காட்ட முடியும், இதோ ஆல்ஃபர்ட் இருக்கானே அப்படின்னு அந்த மண்டையனை கை காட்டுறாரு. இவரு தான் அன்னைக்கு வந்து என்கிட்ட மருந்து வாங்கினாரு, கையெழுத்தும் போட்டிருக்காருன்னு சொல்லி ரிஜிஸ்டரை சப்மிட் பண்றான். இப்ப மண்டையனை கூண்டுல ஏத்துறாங்க. நீங்க பாய்சன் வாங்குனீங்களா? நான் கண்டிப்பா வாங்கல, ஏன்னா என்கிட்ட எதுவும் நாய் கிடையாது. நீங்க சிக்னேச்சர் போட்டிருக்கீங்களே, என்னோட சிக்னேச்சர் இல்ல. அன்னைக்கு எங்க இருந்தீங்க? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். மெடிக்கல் ஷாப்காரன் உங்களை அடையாளம் காட்டுறானே, அவன் தப்பா யாரையும் நினைச்சிட்டு என்ன காட்டுறான். அங்க ஒய்ஃப்ட்ட நீங்க சண்டை போட்டீங்களாமே, வேலைக்காரி எல்லாமே சொல்றாங்க. அதெல்லாம் நான்லாம் என் ஒய்ஃப்ல சண்டை போட்டதே கிடையாது, அவங்களாம் பொய் சொல்றாங்க. இவன் சொல்ற பதில பார்த்தா இவனே தூக்கு கயிறுல கழுத்தை விடுற மாதிரி தெரியுது. இப்ப அங்க இருக்க ஜூரிஸ்ட கேக்குறாங்க. அவங்களும் இது திட்டமிட்ட கொலை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அவங்களால ஆல்ஃபர்டை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் எதுவுமே இல்ல. ஸ்காட்லாந்து யார்ட்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஜாப்பும் அவரோட கமிஷனரும் அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கிறத பைரோ பாத்துறாரு. அவர்கிட்ட போயிட்டு பேசுறாரு. பைரோவை இன்ஸ்பெக்டர் ஜாப்புக்கு நல்லா தெரியும், ஏன்னா நிறைய கேசஸ்ல அவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனா கமிஷனருக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் ஜாப் ஆல்ஃபர்டை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காருன்னு பைரோக்கு நல்லா தெரியும். அதனால பைரோ என்ன சொல்றாருன்னா, இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க, அவரை இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அவர் ஜஸ்ட் லைக் தட் வெளியே வந்துருவாரு, ஸோ அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா கமிஷனர் அதெல்லாம் கேட்கல. ஏன் இவ்வளோ ப்ரூஃப் இருக்கு, நான் எதுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வண்டில ஏறி அவர் பாட்டு போயிடுறாரு. பைரோ ஆஸ்டிங் ஒரு கிராமத்துக்கு அந்த பக்கம் போறாங்க. அங்கே போயிட்டு ஒரு வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவு தட்டின அப்புறம் அந்த பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தா ஜானு ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான். இங்க கதவு தட்டின சத்தத்தை கேட்ட அப்புறம் அப்படியே பின்வாசல் எகிரி குச்சி ஓடி போயிடுறான். அந்த பொண்ணு கதை திறந்தானே, அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அப்படியே அங்க கட் பண்றாங்க. இங்க எமிலி வீட்டுல ஆல்ஃபர்டை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்திருக்கு. அந்த சமயத்துல பைரோ டக்குன்னு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்துட்டு நீங்க ஆல்ஃபர்டை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தடைய போடுறாரு. அதெல்லாம் எதுக்கு போடக்கூடாது சார், நாங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அந்த கமிஷனரும் ஜாப்பும் சொல்ல போய் அவர் சொல்றாரு, அவர் 6 மணிக்கு எங்க இருந்தாருன்றதானே உங்களுக்கு பிரச்சனை, அது எனக்கு தெரியும் அவர் 6 மணிக்கு எங்க இருந்தாரு அப்படின்னு ஒரு 6 பேரு அட்ரஸ கொடுக்குறாரு. நீங்க 6 பேர்கிட்டையும் போய் விசாரிச்சீங்கன்னா அவர் 6 மணிக்கு அங்கேதான் இருந்தாருன்னு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவர் அந்த மருந்தை வாங்கலன்றது கண்டிப்பா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்க ஆஸ்டிங்ஸ்க்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இந்த ஆளு இவனை போய் காப்பாத்துறான் அப்படின்னு தெரியல. அவருக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸ் தான். அப்புறம் சொல்றேன் அப்படின்னு பைரோ சொல்லிடுறாரு. எமிலியோட இறுதி ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த வீட்டு வேலைக்காரி ஓடி வந்து பைரோ கிட்ட ஒன்னு சொல்றா, இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் யாராவது போட்டீங்களா என்கிட்ட கேட்டீங்களா? பார்த்தேன், மாடி மேல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் துணி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பைரோவும் ஆஸ்டிங்கும் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்த போய் சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணி பார்த்தா அவங்க நினைக்கிற மாதிரி எந்த கிரீன் துணியும் கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு இன்னொரு விஷயம் கிடைச்சது. என்னன்னா ஒட்டு தாடியும் ஒட்டு மீசையும் அங்கே கிடைச்சது. யாரோ ஒருத்தங்க ஆள்மாறாட்டம் பண்ணி அந்த மருந்தை வாங்கியிருக்காங்க அப்படின்றது பைரோ சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஆஸ்டிங்கும் பைரோவும் அந்த வீட்டுக்கு வராங்க. அப்ப ஜானை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அழைச்சிட்டு போகுது. ஸ்காட்லாந்து யார்டு அரெஸ்ட் பண்ண அப்புறம் டைரக்டா லண்டன் கோர்ட்ல அவனை ஆஜர்படுத்திட்டாங்க. அங்க கோர்ட்ல வந்து ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, இவன் ஒரு ஃபார்மர் பொண்ணோட பழக்கம் வச்சிருந்தான், அங்க நிறைய பணம் கொடுத்திருக்கான், இது எமிலிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொத்தை மாத்த பார்த்திருக்காங்க, அதனாலதான் இவன் தான் கொன்னு இருப்பா அப்படின்னு சொல்லி விவாதம் போயிட்டு இருக்கு. விவாதம் நடந்துட்டு இருக்கும் போதே பைரோவும் ஆஸ்டிங்ஸ் வெளியே எந்திரிச்சு வந்துடுறாங்க. பைரோ என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் தப்பான திசையில போகுது, ரைகாசன் இந்த ஃபார்மர் பொண்ணு இருக்குல்ல, நான் ஏற்கனவே விசாரிச்சு ஜானு கடனா தான் பணம் கொடுத்திருக்கான், அவனுக்கும் அவளுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்ற பைரோ ரொம்ப ஆணித்தரமா நம்புறாரு. இந்த கேஸ்ல மேற்கொண்டு எதுவுமே நவர மாட்டேங்குது, ஏதோ ஒரு லிங்க் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி பைரோ ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அவர் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக என்ன பண்றாரு, சீட் எடுத்து அப்படியே வச்சு அடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஆஸ்டிங்ஸ் அந்த பக்கம் சொல்றான், உங்க கை நடுங்கவே மாட்டேங்குது சார். அதுக்கு பைரோ சொல்றாரு, என் கை அவ்வளவு சீக்கிரத்துல நடுங்கவே நடக்காது, இது வரைக்கும் நடுங்கினதே கிடையாதுன்னு அப்படி பைரோ சொல்ல, இல்ல நான் ஒரே ஒரு வாட்டி உங்க கை நடுக்கத்தை பார்த்தேன், வக்கீல் வந்த அன்னைக்கு டிஸ்பேச் பாக்ஸ் உடைச்சிட்டாங்கல்ல, அன்னைக்கு நீங்க ரொம்ப
பதட்டமாவும் ரொம்ப ஷிவரிங்காவும் இருந்தீங்க அப்படின்னு ஆஸ்டிங்ஸ் சொன்னாரு. அது சொன்ன உடனே பைரோக்கு டக்குன்னு பல்ப் எரியுது தலையில. கண்டுபிடிச்சிட்டேன் ஆஸ்டிங்ஸ், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. அவர் கீழே போய் டக்குன்னு ஒரு கேவை பிடிச்சிட்டு எமிலியோட வீட்டுக்கு போக பாக்குறாரு. ஏன்னா இப்ப அவர் லண்டன்ல இருக்காரு. எமிலி வீட்டுக்கு போகணும்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஆகும். அந்த கார் டிரைவர் பொறுமையா ஓட்டுறான் போலுக்கு. அது என்ன ஆக்சிலேட்டரா, மிதியா மிதி அப்படின்றாரு. அதுக்கு மேல போனா ஆக்சிடென்ட் தான் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு டிரைவர் சொல்றான். அதுக்கு இல்ல பரவாயில்ல, நீ பொறுமையாவே போ, கொஞ்சம் சீக்கிரமா போ, கொஞ்சம் ரொம்ப அவசரம், ரொம்ப பதட்டத்துல போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல எமிலி வீட்டை நெருங்கிடுறாரு. எமிலி வீட்டுக்கு போன கீழே வந்து அது வேலைக்காரமா இருக்கு. வேலைக்கார மட்டும் சாவியை வாங்கிட்டு எமிலி ரூம கதவை திறக்கிறாரு. திறந்து கொஞ்ச தூரம் அடி எட்டி பார்க்கறாரு. பார்த்த அப்புறம் சூப்பர்னு மூஞ்சில அப்படி ஒரு பிரகாசம், அவர் ஏதோ பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி அப்படியே கட் பண்றாங்க. கட் பண்ணா லெபார்டரியில போய் நிக்கிறாரு. லெபார்டரியில போயிட்டு அவரு ஒரு மருந்தை செக் பண்றாரு. இப்படி பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரிக்கைன் பாய்சனு கீழே வந்து தங்கும் அப்படின்ற விஷயம் மட்டும் அவன் சொல்றாரு. இது போதும் இந்த கேஸ் சால்வ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எகுறாரு. இங்க கட் பண்ணா கோர்ட்ல ஜானோட வீட்டுல அவன் ரூம்ல பாய்சன் பாட்டில் ஒண்ணு கண்டெடுத்திருக்காங்க போலீஸ். அதுதான் முக்கியமான சாட்சி ஜானை அரெஸ்ட் பண்றதுக்கு. அந்த பாய்சன் பாட்டில நம்ம ஸ்காட்லாந்து லெபார்டரியில செக் பண்ணதுல அதுல ஸ்ட்ரிக்கைன் பாய்சன் தான் இருந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அந்த ஆதாரத்தை வச்சுதான் இப்ப ஜானை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பைரோ எல்லாருக்கும் ஒரு தந்தி அனுப்புறாரு. அதாவது எமிலியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நைட் 9 மணிக்கு ஆஸ்டிங்ஸ் வீட்ல எல்லாருமே ஆஜராகணும் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. ஜானை தவிர எல்லாருமே ஆஜராயிடுறாங்க அந்த ரூம்ல. முதல்ல எனக்கு அந்த இடத்துல ஒரு க்ளூ கிடைச்சது. ஒரு பஞ்சு மாதிரி ஒரு கிரீன் கலர் துணி. அது யாருதுன்னு பார்க்கும்போது அது லேண்ட்ல வேலை செய்யறவங்க கையில கட்டிக்கிற துணின்றது எனக்கு தெரிஞ்சு வந்தது. நம்ம வீட்ல லேண்ட்ல ஒர்க் பண்ணி அந்த துணியை யூஸ் பண்றது மேரி மட்டும்தான். மேரி தான் அன்னைக்கு நைட்டு சிந்தியா ரூம் வழியா எமிலி ரூமுக்குள்ள போயிருக்காங்க. அவங்க உள்ள போனதுக்கு காரணம் அவன் புருஷனை பத்திய ஒரு லெட்டரு எமிலி கிட்ட இருக்குன்னு நினைச்சுதான் உள்ள போனான். எமிலி ஒரு நாள் கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருந்தால, அது இவன் புருஷனை தான் அப்படின்னு நினைச்சுதான் அவன் மேல லெட்டர் எடுக்க போயிருக்கா. ஜானும் ஏதோ ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட லெட்டர் எமிலி கிட்ட இருக்கிறதாக இவ கன்சிடர் பண்ணா. அதனாலதான் அன்னைக்கு நைட்டு சிந்தியா ரூம் வழியா போய் அந்த லெட்டர் எடுக்க போயிருக்கா. எமிலி கத்திருக்கணும். அதனால பதட்டப்பட்டு அந்த கேண்டில கீழே போட்டிருக்கணும். அப்ப அவசர அவசரமா ஓடும் போது தான் அந்த கதவுல அந்த பஞ்சு மாட்டிருக்கணும் அப்படின்னு பைரோ அவரோட தேரிய சொல்றாரு. அத மேரி கிட்ட கேக்குறாங்க, இது உண்மையா பொய்யா? அப்பதான் ஆஸ்டிங்ஸ் அதுதான் சிந்தியா டோர் தான் பின்னாடி லாக் பண்ணிருந்தது சொன்னாலே, இவ மட்டும் எப்படி போனா? அது தாபா போயிட்டு இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது யாரு உங்களுக்கு பதில் சொன்னது? மேரி தானே பதில் சொன்னா. அவ அப்ப பொய் சொல்லியிருக்கா. எமிலி கத்துனால அன்னைக்கு உள்ள போகும்போது மேரி தனியா நின்றுட்டு இருக்கும் போது அந்த கதவை தாபா போட்டிருக்கலாம் அப்படின்னு பைரோ அவரோட தேரி சொன்னாரு. அப்ப அந்த உயிரை யாரு கொளுத்தி போட்டது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு எமிலி தான் அதை கொளுத்தி போட்டிருக்கணும். ஏன்னா அன்னைக்கு 80 டிகிரி வெயில் இருக்கும் போது ஃபயர் பிளேஸ் எதுக்கு யூஸ் பண்ண சொல்லணும், எதுக்கு சிந்தியாட்ட நெருப்பெடுத்து வர சொன்னோம்? அவங்க பத்த வைக்க சொன்னதே இந்த ஒயில கொளுத்தி போடதான். அன்னைக்கு 4 மணிக்கு எமிலியும் ஜானும் தான் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அதை தான் நம்ம வேலைக்காரியும் மேரியும் கேட்டது. ஜானு இந்த ரேக்கர்ஸ்னு இந்த ஃபார்மர் லேடிக்கு பணம் கொடுத்தது எமிலிக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்களோட சண்டையை தான் வேலைக்காரியும் மேரியும் கேட்டது. நீ உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற, நீ இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு கண்ணா பின்னா அந்த பொம்பளைக்கு எடுத்து போய் கொடுக்குறேன்னு சொல்லி எமிலி கத்துனது இதனாலதான். அதனாலதான் இந்த உயிர்லேருந்து உன் பேரை எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதாலதான் அன்னைக்கு 4:30 மணிக்கு அவங்க மறு உயில் எழுதியிருக்காங்க. அதை எழுதி முடிச்சோன்னே அவங்களுக்கு ஸ்டாம்ப் தேவைப்பட்டிருக்கு. இப்போதான் ஆல்ஃபிரட் டிராயர் டேபிள்ல ஏதாவது ஸ்டாம்ப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க தான் ஆல்ஃபிரட் டிராயர் ஓபன் பண்ணிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு. அது ஜானை பத்திய லெட்டர் இல்ல, இது அதோட சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு பைரோ. அதுக்குள்ள நம்ம லாரன்ஸ், எங்க அம்மா குடிச்ச காஃபில யார் அந்த பாய்சனை போட்டா, அந்த பாய்சன் எதுக்கு ரியாக்ட் பண்ணதுக்கு அவ்வளோ டிலே ஆச்சு, எனக்கு இதை சொல்லுங்க பைரோ அப்படின்னு அவன் கேட்குறான். பைரோ சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாய்சன் காஃபில கிடையாது. ஏன்னா எமிலி அந்த காஃபி அவங்க குடிக்கல. அந்த காஃபியை அவங்க கை தவறி கீழே போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கார்பெட் ஃபுல்லா காஃபி தான் இருந்தது. ஸோ அவங்க கொக்கோ சூடு பண்ணி குடிக்கலான்னு போயிருக்காங்க. ஆனா அதுலயும் பாய்சன் இல்ல, அது ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸே சொல்லிட்டாங்க. அப்ப பாய்சன் எதுல தான் இருந்தது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஜாப் கேட்கிறாரு. அது அவங்க குடிக்கிற மெடிசன்ல இருந்தது அப்படின்னு பைரோ சொன்னாரு. அப்பனா ஸ்ட்ரிக்கைன் பாய்சன் அவங்க டானிக்ல கலந்துட்டு தான் சொல்றீங்களா அப்படின்னு ஆஸ்டிங்ஸ் கேட்கிறாரு. ஸ்ட்ரிக்கைன் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த டானிக்லே ஸ்ட்ரிக்கைன் இருக்கு. அதனால அதை கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பிரிச்சு எடுக்க முடியும். அவங்க புரோமைடுன்னு ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த புரோமைடுன்ற சொல்யூஷன் அந்த டானிக்ல போட்டதால ஸ்ட்ரிக்கைன்ற பாய்சன் எல்லாமே கீழே தங்கிருச்சு. அந்த காம்பினேஷன்ல அந்த மருந்தை குடிக்கும் போது எல்லா மருந்தும் அடியில தங்கறதுக்கு லேட் ஆகும். சோ இதனாலதான் டிலே ஆகி அவங்க செத்துருக்காங்க. இந்த மர்டர் உயிலுக்காக நடந்தது இல்ல, ஒரு லெட்டருக்காக நடந்தது. அந்த லெட்டரை தான் ஒரு நாள் நானு வக்கீல் எல்லாரும் போகும்போது ஒருத்தன் உடைச்சு எடுத்துட்டு போனான். அவன் தான் எமிலியை கொன்ன கொலைகாரன். அந்த
லெட்டரை டிஸ்ட்ராய் பண்ண பார்த்திருக்கான். அங்கே அவனுக்கு டிஸ்ட்ராய் பண்றதுக்கு வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்கான் அதிபுத்திசாலி, அந்த லெட்டரை மூணா கிழிச்சு ஃபயர் பிளேஸ் மேல இருந்ததுல பேப்பர் மாதிரி சுருட்டி வச்சிருக்கான். யாராவது வந்து கொளுத்தி போட்டா ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சிடும். அது யாரும் நோட் பண்றது இல்ல. அதனால அவன் அதுல சொரிய வச்சு போனான். வழக்கமா எனக்கு எந்த பொருளும் கலைஞ்சிருந்தா பிடிக்காது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே அந்த பொருள் கலைஞ்சிருந்தது. அதை நான் கரெக்டா நேர்படுத்தி வச்சுட்டு போயிட்டேன். 2வது வாட்டி வரும்போது அந்த பொருள்கள் கலைஞ்சிருந்ததால என்னால இந்த விஷயத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த லெட்டர் தோ இப்ப என் கையில இருக்கு அப்படின்னு அந்த லெட்டரை எடுக்கிறாரு ஒன்னொன்னா. எமிலி எந்த லெட்டரை பார்த்துட்டு உயிரை கொளுத்தி போட்டாங்களோ அந்த லெட்டரை தான் கையில இப்ப வச்சிருக்கிறது. அது ஜான் சம்பந்தப்பட்ட லெட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படிக்கிறாரு. இன்னைக்கு தான் கரெக்டான நாள் இந்த கிளவியை போட்டு தள்ளுறதுக்கு. அந்த புரோமைட் பாய்சனை போட்டு இன்னைக்கு அவளை சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல இருக்கு. ஆனா அந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்னு கீழே அவங்க பேர் கிடையாது. ஆனா அவங்க யாருக்கு இந்த லெட்டரை எழுதுனாங்கன்றது இருக்கு. மை டியரஸ்ட் எவலின் அப்படின்னு லெட்டர்ல பேர்ல இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடிக்காரியும் மண்டையனும் திருன்னு முழிக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் மறுத்தாலும் அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அவங்க தப்ப ஒத்துக்கிறாங்க. அதாவது எவலினும் இந்த மண்டையனும் கசின்ஸ். இவன் சொத்துக்காக இவளை கல்யாணம் பண்ணிட்டு இவளை சாவடிச்சுட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இவங்களோட ஐடியா அப்படின்றத அவளே ஒத்துக்கிறான். அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஜாப் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அப்பனா அவன் எதுக்கு நான் தான் குற்றவாளின்னு சொல்லும் போது அவன் அப்பயே அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே, நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நம்ம இங்கிலாந்துல ஒரு சட்டம் உண்டு, ஒரு குற்றத்துக்கு 2 வாட்டி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நீ அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தனா அவன் அலிபியை ப்ரொவைட் பண்ணி அவன் அழகா வெளியே வந்திருப்பான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் மேல குற்றத்தை சுமத்த முடியாது. சோ அவன் ஈஸியா தப்பிச்சு போயிடுவான். அதுதான் அவனோட பிளான். அன்னைக்கு மாறு வேஷம் போட்டு அந்த மருந்து வாங்க போனது ஈவ் தான். இவன் மேலதான் எல்லாருக்கும் டவுட் வரும்னு இவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் அன்னைக்கு 6 மணிக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி அந்த கிராமத்துல சுத்திக்கிட்டு இருந்தான். அதை தான் நம்ம கண்டுபிடிச்சு வந்து கொடுத்தோம். இந்த கேஸ் முடியறதுக்கு முக்கியமான காரணம் நீ தான் ஹேஸ்டிங்ஸ். நீ மட்டும் அன்னைக்கு அந்த க்ளூ கொடுக்கலனா என்னால அதை கண்டுபிடிச்சிருக்கே முடியாது. அன்னைக்கு என் கை நடுக்கத்தை பத்தி பேசினால அது கரெக்ட் தான். முதல் நாள் வந்த அன்னைக்கு அந்த பொருளை நான் அடிக்கிட்டேன். 2வது நாள் நம்ம போகும்போது அந்த பொருள் கலைஞ்சிருந்ததால நான் அடிக்கிறேன். சோ யாரோ அதை நவுத்திருக்காங்க தானே அர்த்தம். அதனாலதான் எனக்கு ஒரு க்ளூவே கிடைச்சது. தேங்க்ஸ் ஃபார் யூ அப்படின்னு ஹேஸ்டிங்ஸ் சொல்றாரு. அப்ப லாரன்ஸ் எதுக்கு அன்னைக்கு பதட்டமா அந்த மேண்டல் பீஸே பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்டாரு. அவன் முறைச்சு பார்த்தது அந்த மேண்டல் பீஸ கிடையாது, சிந்தியாவோட கதவை தான். ஏன்னா சிந்தியாவோட டோர் திறந்து இருந்தது. அதனாலதான் அவன் அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தான். காஃபி கொண்டு வந்த சிந்தியாவோட கப்பை அவன் தான் நொறுக்கி இருக்கிறது. அவன் சிந்தியாவை கவர் பண்ண பாக்குறான். பிகாஸ் அவன் அவளை லவ் பண்றான். நான் எதை வேணா ஒத்துப்பேன் பைரோ, ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க 2 பேரும் லவ்வே பண்ணல அப்படின்னு ஹேஸ்டிங்ஸ் சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேரும் கீழே இறங்கி வந்து நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹேஸ்டிங்ஸ் முக்க உடைச்சிடுறாங்க. அப்ப என்ன ஒரு தலை ஃபீலரா பைரோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த லண்டன் தெருவுல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கதையில ஓபன் பண்ணும்போது இவன் தான் குற்றவாளி அப்படின்னு ஊருக்கே சொல்லி விட்டுறாங்க. நடுவுல அவன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. திடீர்னு அவன் மேலே கேஸ போட்டு அவனே உள்ள தள்ளுறாங்க. சோ இது மாதிரி ஒரு டிராமா பண்றது அகதா கிறிஸ்டியால மட்டும்தான் முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கதையில உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசன்.